hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆரி வர்க் தெரியாமலே நம்ம நார்மல் நீடில் வச்சு எப்படி ஆரி வர்க் போடலாம்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரி ஒர்க்குக்கு எப்படி நம்ம செயின் ஸ்டிச் தான் பேசிக்காக போடுறோமோ அது மாதிரி தான் இதுக்கும் நம்ம செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஆனால் ஆரி நீடில் வச்சு போட போகிறது கிடையாது, நார்மல் நீடில் வச்சு தான் போட போகிறோம். அதுக்கு நான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை இது மாதிரி ஊசியில் கோத்ததுக்கப்புறமா எண்டு நாட்டு போட்டிருக்கேன். சிங்கிள் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். டபுளாக நாட்டு போடலை, சிங்கிள் த்ரெட்டில் தான் நாட்டு போட்டு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊசியை அடியிலேருந்து கோத்து மேலே எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம இது மாதிரி எண்டு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி 2 த்ரெட்டுக்கு உள்ளாடி அந்த நீடில் விட்டு எடுங்க. நிறைய பேருக்கு ஆரி ஒர்க் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஆரி ஒர்க் தெரியாதவங்க இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் உங்கள் வீட்டு பிள்ளைங்களோட குட்டீஸோட லெஹங்கா ப்ளவுஸ் இதில் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். சுடிதார் மெட்டீரியல் நீங்கள் எடுப்பீங்க, எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது, அதில் எல்லாம் இந்த சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வெளியே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணீங்கன்னு. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி தான் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு தான் நான் ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச்சிங் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எனக்கு போடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்து ஆரி ஒர்க் படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி நிறைய ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். எண்டு நாட்டு வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஐயூக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாக நம்ம முடிச்சு போடும் தெரியுமா, அது மாதிரி தான் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா பீட்ஸ் தைக்கிறதுக்கு இது மாதிரி அந்த கிளாத்தோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட்டு தான், மிஷின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அது இப்போ பீட்ஸ் தைக்கிறதுக்கு நேரம் எடுத்ததை விட நல்ல பீட்ஸ் கொறிக்கிற அளவுக்குள்ள நல்ல சின்ன ஊசி தான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம பீட்ஸ் கொறிக்கலாம். இப்போ பீட்ஸ் ஃபஸ்ட்டு நான் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன சுகர் பீடு தான் எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீடை இந்த நீடில் கோத்ததுக்கு அப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பீட்ஸ் லூஸ் ஆகாது. நம்ம எப்படி ஆரி த்ரெட் போட்டு பண்ணுறோமோ அதில் எப்படி பெர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் வருமோ அது மாதிரி இருக்கும். இப்போ 3 பீட்ஸ் எடுத்து நான் பேக் சைடு நீடில் கொண்டு போனதுக்கப்புறமா ஒரு பீடு தள்ளி இது மாதிரி நீடில் கோத்து மேலே எடுக்கணும். ஒரு பீடு தள்ளி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அந்த அந்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுங்க. அப்போது டைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பீடுக்கு உள்ளாடி அந்த நீடில் போட்டு எடுப்பேன். இப்படி எடுக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு பீடு நீங்கள் கொறிக்கிறப்போ கேப் வராது, நெருங்கி இருக்கும். அது மட்டும் இல்லை, பீட்ஸ் லூஸ் ஆகாது. இப்போது அடுத்து திரும்பவும் அதே மாதிரி பேக் சைடு நீடில் கொண்டு போனதுக்கப்புறமா ஒரு பீடு தள்ளி மேலே நீடில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி திரும்பவும் அந்த பீடுக்குள்ளாடி கோத்து எடுங்க. இப்படி நீங்கள் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அடுத்த லேயருக்கு நம்பர் 2 பீடு எடுத்திருக்கேன். இதையும் இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். இதில் நம்ம 2 பீடு வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம 3லேருந்து 4 பீட் சுகர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணோம். இதுக்கு கண்டிப்பாக 2 பீடு தான் எடுக்கணும். அந்த 2 பீடை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அது மாதிரியே எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட் பீட்டில் வந்து நூலை கோத்து தான் எடுக்கணும், இல்லைன்னா கேப் வந்துட்டு லூஸ் விழும். அதனால் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லேயர் ஃபுல்லாகவே நம்பர் 2 நம்பர் பீடு வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்பர் 2 பீடு வச்சு நம்ம அடுத்த லேயர் முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீடு வச்சு அடுத்த லேயரை கம்ப்ளீட் பண்ணி எடுக்கலாம். அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் பீடில் ஒரு 4 பீடு எடுத்திருக்கேன். நம்பர் 3 பீடு வந்தது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடாக வந்து கோத்து எடுத்துக்கோங்க. கோத்ததுக்கப்புறமா இதுக்கு சைடில் சுகர் பீடு ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீடு நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பீடை சுற்றி எவ்வளோ சுகர் பீடு தேவைப்படுதோ அவ்வளோ சுகர் பீடையும் எடுத்ததுக்கப்புறமா 4 சைடுக்கும் வந்து ஒரு பூக்கு போட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இதை சுற்றி எடுத்ததுக்கப்புறமா அந்த நீடில் உள்ளே இழுத்து எடுக்க போகிறேன். இப்போது ரவுண்டாக பீடு ரவுண்டு சுற்றி சுகர் பீடு வந்துருச்சு. இப்போது இது மாதிரி லாக் போட்டு எடுத்துக்கோங்க. 4 சைடும் இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுக்கலாம். இப்போது நெக் டிசைனை சுற்றி இது மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். உங்களுக்கு நார்மல் நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க தெரியுமா, அதே மெத்தடு தான். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.